ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, அடுத்து ஒரு ஸ்டாக் வந்து அட்டென்ஷன்ஸை கெயின் பண்ணிட்டு இருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலீவர். இவங்க வந்து மொமெண்டம் ஸ்கோர் வந்து இப்போ பிக்கப் ஆகிக்கிட்டே இருக்கு. அது வந்து மிச்ச இதெல்லாம் வந்து பை ஜோன் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் மனசில் நம்ம வச்சுக்க வேண்டியது, இது ஹை வேல்யூ ஸ்டாக்குங்கிறத மனசில் வச்சுக்கணும். ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 11க்கு மேலே இருக்குது. டிடிஎம் வந்து 54க்கு மேலே இருக்குது. இவங்க கடைசியாக 52 வீக் ஹை வச்சது போன வருஷம் ஜூலை மாதம் 23ஆம் தேதி. 52 வீக் லோ வச்சது இப்போ 15th February 2024. இப்போ வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. ஜோன் வந்து பை ஜோனில் காட்டிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறத தாண்டி இதில் வேற எந்த தகவலும் இல்லை. ஆனால் இந்த ஜோனோடைய நிலை வந்து அது ஃபர்தர் மூமெண்ட்டில் டபக்குன்னு கீழே இறங்கலாம். அது வாட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கிறோம். 1 hour டைம் ஃப்ரேமில் சேனல் பார்த்தோம்னாக்க இது ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கான ஹை. இந்த ஹையிலேருந்து அப்படியே கீழே ஜனவரி ஃபுல்லாக இறங்கி பிப்ரவரி மாதத்தோட ஆல்மோஸ்ட் எட்ஜ் வரைக்கும் இறங்கிட்டு இப்போ கன்சாலிடேட் பண்ணிகிட்டு இருக்கிறான். இவன் கீழே இறங்கி இந்த பிவோட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிவோட் பாயிண்ட்டை அவன் உடைச்சிருக்கிறான். உடைச்சிட்டு இந்த பிவோட் பாயிண்ட்டை உடைக்க முடியாமல் திருப்பி கீழே புல் பேக் எடுத்துட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கு முயற்சி எடுக்கிறான். இப்படிப்பட்ட இந்த ஸ்டாக் வந்து நான் இப்போ இந்த இடம் வந்து இந்த இதில் ஃபிப்னாசி போட்டோம்னா இது வந்து 0.236. இதை உடைச்சு அவன் மேலே போகிறான்னா இது 0.38 வரும், இது 0.5 வரும், இது 0.618 வரும். இது எல்லாமே இந்த பிவோட் பாயிண்ட் கேப் இருக்குது. அதுக்கடுத்து இந்த பிவோட் பாயிண்ட் கேப் ஃபில் பண்ணிட்டாங்க. அடுத்த கேப் வந்து இந்த பிவோட் பாயிண்ட் இருக்குது. அதுக்கு மேலேனாக்க இந்த 2 பிவோட் பாயிண்ட்டும் இன்னும் ஃபில் ஆகலை. கேப் அப்படியே இருக்குது. அதனால மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இங்கே வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவ்வளோ தூரம் ஏறுமாங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்த வாரம் வந்து மந்த்லி எண்டு வருது, எக்ஸ்பைரி வருது. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் ஒரு வாரத்துக்குள்ளே இவன் ஏதாவது ஃபஸ்ட்டு வீக்கில் ஏறினா எவ்வளோ தூரம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இல்லை. ஃபஸ்ட்டு வீக்லேயே அடிச்சு விட்டாங்கன்னா இயர் எண்டு அப்படிங்கிறதுக்காக அடிச்சு விட்டாங்கன்னா கீழே இறங்கும். இந்த ரிஸ்க்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதை வந்து பார்க்குறோம். இப்போ இந்த சேனலை நான் வந்து டெலீட் பண்ணிவிட்டு இதிலேருந்து இதுக்கு ஃபிபினாசி நான் வரைகிறேன். ஃபிபினாசி வரையும் போது கரெக்டாக 0.618 இந்த பிவோட் பாயிண்ட்டை காட்டுதா, 2550 கிட்டக்க வருது. 2547 அது கிட்டக்க வருது. 618. அதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தோம்னா இந்த பிவோட் பாயிண்ட் தான் 0.236. இந்த பிவோட் பாயிண்ட்டு 2424. இதை உடச்சி மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் 0.38, 0.5 இருக்குது, அப்புறம் 0.618 இருக்குது. இதையும் உடச்சி மேலே போச்சு அப்படின்னு சொன்னாக்க 0.78 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த நெக்லைன் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கேப் இருக்குது. இது 2643 கிட்டக்க இருக்குது. 2240 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ மூமெண்டம் பிக் பண்ணியிருக்கு. ஃபர்தராக இவன் வந்து இந்த பிவோட் பாயிண்ட்டை உடைச்சாலும் இல்லாட்டி இந்த 236 உடைச்சாலும் இந்த 200 லைனையும் உடைச்சாக்க மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன எச்சரிக்கை எடுத்துக்கிறோம்னாக்க இப்போ வந்து 4th வீக் வந்துருச்சு. அதனால 4th வீக்குக்கான எக்ஸ்பைரி ஃபீவர் இருக்கும். மேலே ஏற்றுறானா கீழே இறக்குறானான்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் வருது. மார்ச் மாதம் ஃபினான்ஷியல் இயர் க்ளோசிங்கிறதுனால அப்போவும் நம்ம வந்து மார்க்கெட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இவங்க மேலே ஏறுறாங்கன்னா எந்த இடத்துல டர்ன் ஆகுறாங்கங்கிற எச்சரிக்கை உணர்வோடு நம்ம இதை கவனித்தாலே இது வந்து நமக்கு சரியாக இருக்கும்னு படுது. என் கண்ணுக்கு அட்டென்ஷன் வந்துச்சு. அது நம்ம நண்பர்களோட நான் தகவலை பரிமாறிக்கிட்டேன். இந்த தகவல் நமக்கு பிரயோஜனமாக இருந்ததுனால், பயனுள்ளதாக இருந்ததுனால் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.